என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜியின் புகைப்படத்துடன் மலையாளத்தில் பேனர் வைக்க என்ன காரணம் என்று யோசிக்க வேண்டாம். எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு போலீசுக்கு பாராட்டு தெரிவித்து வைக்கப்பட்டுள்ள பேனர் தான் இது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் ஒருவர் சென்னைக்கு கைப்பந்து போட்டி பார்க்க வந்த இடத்தில் தான் ரவுடி என்பதை மறைத்து அவருடன் நட்பை ஏற்படுத்திக் கொண்ட காக்காத்தோப்பு பாலாஜி அவரை பாலக்காட்டிற்கு சென்று சந்தித்ததாக கூறப்படுகிறது. தனக்கு காலில் வலி இருப்பதாக தெரிவித்ததால் ஆயுர்வேத சிகிச்சைக்காக பாலாஜியை வலியப்பரம்பு கிராமத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்க வைத்துள்ளார். அங்கு கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தங்கியிருந்த நிலையில் அவர் பதுங்கியிருக்கும் தகவல் தெரிந்து சென்னை போலீசார் அந்த கிராமத்தில் தேடுதல் வேட்டை நடத்தியதாக கூறப்படுகிறது. காக்காத்தோப்பு பாலாஜி தங்கியிருந்த வீட்டுக்கு பதிலாக பக்கத்து வீட்டை போலீசார் துப்பாக்கியுடன் சுற்றி வளைத்த நிலையில் விபரம் அறிந்த அவன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சாதாரண உடையில் இருப்பது போலீசார் என்று தெரியாமல் அப்பகுதி மக்கள் போலீசாரை சுற்றி வளைத்ததாக கூறப்படுகிறது. அங்குள்ளவர்களுக்கு தாங்கள் போலீசார் என்றும் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி மீது 59 வழக்குகள் இருப்பதாகவும் விவரித்த பின்னர் போலீசாரை விடுவித்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் காக்காத்தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்து தமிழ்நாடு போலீசுக்கு பாராட்டு தெரிவித்து ஊரில் பேனர் வைத்துள்ளதாக வலியப்பரம்பு இளைஞர்கள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் சதாம் உசேன்.